சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் திராவிட குடிகளே என்பதுதான் உறுதியாக சொல்லப்படுகிறது. அதான் உண்மை. அதான் டிஎன்ஏ உங்களுக்கு எடுத்து சொல்லுது. டிஎன்ஏல பார்த்தோம்னா ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் என்று சொல்லப்படுகின்ற ஆதி தொல் பழங்குடிகள், தென்னிந்திய பழங்குடிகளும் ஈரானிய சமவெளியில், அதுவும் மெசபடோமிய சமவெளியில் வாழ்ந்த ஃபெர்டைல் கிரசன்ட் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களும் இணைந்துதான் அந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற ஒரு கருத்து இன்று நமக்கு மரபணு ரீதியாக உறுதி செய்யப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்ப ஒரு திராவிட நாகரிக கூறு மிக முழுமையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள்தான் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்துள்ளார்கள். அந்த நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ந்த பிறகு அவர்கள்தான் தென்னிந்திய பகுதிக்கும் கிழக்கு நோக்கியும் எல்லா இடங்களிலும் நகர்ந்துள்ளார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைக்கும் பொழுது அது அறிவியல் ரீதியான செய்தி. அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பல ஆய்வுகள் நடத்தணும். இன்னைக்கு பார்த்தோம்னா சிவகலை ஆய்வு அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இரும்பின் கண்டுபிடிப்பு சிவகலை ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதனால் வரை நம்ம என்ன நினைச்சோம், செம்பு தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது, செம்புக்கு அப்புறம் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்ற ஒரு தியரி. அதுதான் உலகம் முழுவதும் நம்பப்படுகிற தியரி. அதே போல் அனட்டோலியாவில் தான் இரும்பு கண்டுபிடிச்சதான் நம்ம இதுவரை நம்பிட்டு இருக்கோம். அந்த அனட்டோலியாவில் கிடைச்ச இரும்பு தான் இன்று இந்த உலகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது என்று சொல்லி வருகிறோம். ஆனால் அந்த செய்தியை நம்முடைய தொல்லியல் ஆய்வுகள் இன்று மாற்றியுள்ளன.